ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரீ ஆன்லைன் சம்மர் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திஸ், தட், தீஸ், தோஸ். இந்த 4 வார்த்தையையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் கரெக்டாக அப்படின்றது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம திஸ், தட்டை யூஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தீஸ், தோஸை யூஸ் பண்ணணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். திஸ், தட், தீஸ், தோஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சரியாக தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்லைடை. திஸ், தீஸ். இந்த திஸ், தீஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் அண்ட் தீஸ் ஆர் யூஸ் டு பாயிண்ட் டு சம்திங் நியர் யூ. அதாவது ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அதை குறித்து நம்ம பேசுவதற்கு இந்த திஸ், தீஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த திஸ் அப்படின்ற வார்த்தையை சிங்குலர் திங்காக இருந்துச்சுன்னா அதை குறித்து பேசுவதற்கு பயன்படுத்தலாம். அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம திஸ்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்மையில் இருக்கக்கூடிய திங்ஸை பற்றி நம்ம பேசணும், அதாவது ப்ளூரல் திங்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தீஸை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு திஸ், தீஸ் இது ரெண்டுத்தையும் எப்போ யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கும். திஸ்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் சிங்குலரில் இருக்கணும். தீஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் பன்மையில் இருக்கணும், அதாவது ப்ளூரலில் இருக்கணும். ப்ளூரலில் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம தீஸை யூஸ் பண்ணலாம். சிங்குலரில் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம திஸ்ஸை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தட் அண்ட் தோஸ். இந்த தட்டையும் தோஸையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? தட் அண்ட் தோஸ் ஆர் யூஸ் டு பாயிண்ட் டு சம்திங் அவே ஃப்ரம் யூ. அதாவது ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து தூரமாக இருக்குது, உங்களை விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களை பற்றி குறிப்பிட்டு பேசுவதற்கு, அந்த பொருட்களை குறித்து பேசுவதற்கு நம்ம இந்த தட்டையும் தோஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த பொருள் சிங்குலரில் இருக்கணும். அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அதை குறித்து பேசுவதற்கு நீங்கள் தட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பன்மையில் இருக்குது, அதாவது ப்ளூரலில் இருக்குது, தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் ப்ளூரலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தோஸை யூஸ் பண்ணணும். கவனம் வச்சுக்கோங்க, தட்டையும் தோஸையும் நம்ம நம்மளை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி பேசுவதற்கு பயன்படுத்துவோம். தட்டை யூஸ் பண்ணுறோன்னா அந்த தூரமாக இருக்கக்கூடிய பொருள் ஒருமையில் இருக்கணும். தோஸை யூஸ் பண்ணோன்னா தூரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் பன்மையில் இருக்கணும், அதாவது ப்ளூரலில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தட்டையும் தோஸையும் யூஸ் பண்ணலாம். திஸ்ஸையும் தீஸையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னாக்கா அந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். தட்டையும் தோஸையும் அந்த பொருள் நம்மளுக்கு தூரமாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இப்போ திஸ், தட். திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் ஹியர். அதாவது திஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்க பொருட்களை பற்றி பேசுவதற்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் தி ஐடியா ஆஃப் தேர். அதாவது தட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளை விட்டு தூரமாக இருக்கணும், அப்போ நம்ம தட்டை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ திஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அதை பயன்படுத்தி ஒரு பொருளை குறித்து நம்ம பேசணுன்னா எப்படி பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். திஸ் மார்க்கெட் இஸ் அமேசிங். திஸ் மார்க்கெட் இஸ் அமேசிங் அப்படின்னா இந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா யூ ஆர் இன் த மார்க்கெட். நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, அந்த மார்க்கெட்டில் நீங்கள் காய் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கவங்கள்ட்ட சொல்கிறீங்க இந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மார்க்கெட் உங்கள் கிட்ட உங்கள் பக்கத்தில் இருக்குது, அதை குறித்து நீங்கள் பேசும்பொழுது திஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மார்க்கெட் சிங்குலர் இல்லையா, அதனால் நம்ம திஸ்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அதுவே சமயம் இந்த மார்க்கெட் பக்கத்துலேயும் இருக்குது, அதனால் நம்ம திஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள் தட். இந்த தட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தட் மார்க்கெட் லுக்ஸ் அமேசிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மார்க்கெட் கிட்ட நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை. யூ ஆர் நாட் இன் த மார்க்கெட், இட் இஸ் அட் சம் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் யூ. அதாவது தேர். நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இல்லை, நீங்கள் அந்த மார்க்கெட்டில் காய் வாங்கி கொண்டிருக்கவில்லை. ஆனால் அந்த மார்க்கெட் உங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் இருக்குது, அங்கே இருக்குது. தேர் அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மார்க்கெட் தூரமாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தட் யூஸ் பண்ணணும்.
இந்த மார்க்கெட் அப்படின்றது சிங்குலரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த மார்க்கெட் வந்து தூரமாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தட்டை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தீஸ். இந்த தீஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டு யூ லைக் தீஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். டு யூ லைக் தீஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா இந்த மலர்கள் உனக்கு பிடிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த பூக்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்போ கேட்போம்? அந்த பூக்கள் வந்து நம்ம கையில் இருக்கும். யூ ஆர் ஹோல்டிங் த ஃப்ளவர்ஸ் ஆர் பாயிண்டிங் டு தெம் நியர்பை. நீங்கள் அந்த பூவை உங்கள் கையில் வச்சுருப்பீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பூக்களை காட்டி நீங்கள் கேட்பீங்க, டு யூ லைக் தீஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு. அப்போ தீஸ் அப்படின்றது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் இப்போ சுட்டி காட்டுற அந்த பொருள் வந்து பன்மையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தீஸை யூஸ் பண்ணலாம். அதே சமயம் அந்த பொருள் வந்து உங்கள் கிட்ட இருக்கணும், உங்கள் கையில் இருக்கணும் அல்லது உங்கள் கிட்ட இருக்கணும். நியர்பை அப்படின்னா கிட்ட. உங்கள் கிட்ட இருக்கிற பொருட்களை பற்றி, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பன்மையில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து தீஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், தோஸ். இந்த தோஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? டு யூ லைக் தோஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. உனக்கு அந்த மலர்கள் பிடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்பீங்க. முதல்ல நம்ம கேட்டது தீஸ்க்கு வந்து உனக்கு இந்த மலர்கள் பிடிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ வந்து அந்த மலர்கள் வந்து நம்ம கையில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், உனக்கு அந்த மலர்களை பிடித்திருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த மலர்கள் வந்து நம்ம கையில் இல்லை, அது வந்து நம்மளை விட்டு தூரமாக இருக்குது. யூ ஆர் அவே ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ் ஆர் பாயிண்டிங் டு த ஃப்ளவர்ஸ் விச் ஆர் அவே ஃப்ரம் யூ. நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க. உங்கள் கிட்டே இருந்து தூரமாக இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸை குறித்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அந்த மலர்கள் உனக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாதிரி உங்கள் கிட்டே இருந்து தூரமாக இருக்கிற பொருட்கள், அந்த பொருள் வந்து பன்மையில் இருக்கணும். பன்மையில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதே சமயம் அது உங்களை விட்டு தூரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பாருங்கள், தட், தோஸ். இந்த தட், தோஸ் இது ரெண்டும் எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் அண்ட் தோஸ் ஆர் யூஸ் டு பாயிண்ட் டு சம்திங் ஃபர்தர் அவே. இந்த தட்டும் தோஸும் வந்து நம்மளை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பொருட்களை குறித்து பேசுவதற்கு பயன்படுகிறது. அதே மாதிரி இந்த தட்டையும் தோசையும் நம்ம எப்படி பயன்படுத்துவோம்னா, தட் அப்படின்னா தூரமாக இருக்கக்கூடிய ஒருமை பொருள். தூரமாக இருக்கக்கூடிய பொருள் ஒருமையில் இருந்துச்சுன்னா தட்டை பயன்படுத்துவோம். தூரமாக இருக்க பொருள் பன்மையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தோசை பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்கள், தட் அண்ட் திஸ் சிங்குலர் திங். இந்த தட்டையும் நம்ம திஸையும் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பொருள் வந்து சிங்குலரில் இருக்கணும். சிங்குலரில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பொருளை பேசுகிறோன்னா திஸை யூஸ் பண்ணணும். சிங்குலரில் இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய பொருளை பற்றி பேசணுன்னா தட்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தீஸ் அண்ட் தோஸ் ப்ளூரல் திங். தூரமாக இருக்கக்கூடிய பன்மை பொருளை பற்றி பேசணுன்னா நம்ம வந்து தோசை யூஸ் பண்ணுவோம். கிட்ட இருக்கக்கூடிய பன்மை பொருளை பற்றி பேசணுன்னா நம்ம வந்து தீஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், we generally use this, that, these, those to show which thing or people we mean. அதாவது நம்ம இந்த திஸ், தட், தீஸ், தோஸை வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, பொதுவாக எந்த பொருளை நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இங்கே இருக்க பொருளை குறித்து பேசுகிறோமா அல்லது அங்கே இருக்க பொருளை குறித்து பேசுகிறோமா, இங்கே இருக்கிற பன்மை பொருளை குறித்து பேசுகிறோமா அல்லது அங்கே இருக்கிற பன்மை பொருளை குறித்து பேசுகிறோமா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொருளை குறித்து பேசுவதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த திஸ், தட், தீஸ், தோஸ். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் திஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம், இந்த புக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தீஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தட் கேர்ள், அந்த பெண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தோஸ் கேர்ள்ஸ், அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ் புக் அப்படின்னா அந்த புக் வந்து உங்ககிட்ட இருக்குது. தீஸ் புக்ஸ் அப்படின்னா அந்த புக்ஸ் பன்மையில் இருக்குது, அந்த புக்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம், உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம வந்து இந்த திஸ்ஸையும் தீஸையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது தட் கேர்ள் அப்படின்னா அந்த கேர்ள் உங்கள் பக்கத்தில் இல்லை, அவள் வந்து உங்களை விட்டு தூரமாக இருக்கிறா. அந்த கேர்ள் வந்து ஒருமையில் இருக்கிறா, சிங்குலரில் இருக்கிறா, அவள் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறா அப்படின்னும் போது நீங்கள் தட்டை யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தோசை யூஸ் பண்ணணுன்னா கேர்ள்ஸுன்னு போடுறோம் பாருங்கள். இது வந்து பன்மையில் இருக்குது, அதே சமயம் அது உங்களை விட்டு தூரமாக இருக்கிறா. நிறைய பெண் குழந்தைங்களை பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்க வந்து உங்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து தோசை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தட் ட்ரெஸ் லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தட் அப்படின்னா அங்கே இருக்கிற ட்ரெஸ்,
நம்மளை விட்டு தூரமாக இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். when you are looking at the dress but you are not wearing it or near the dress. நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இல்லை, அந்த ட்ரெஸ் பக்கத்தில் இல்லை, அந்த ட்ரெஸ் தூரமாக இருக்குது. நீங்கள் கடையில் ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, ஒரு இடத்துல நிற்கிறீங்க, தூரமாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி நீங்கள் பேசுவீங்க, அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ட்ரெஸ் உங்கள் பக்கத்தில் இல்லை, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டும் இல்லை, ஆனால் அந்த ட்ரெஸ் உங்களை விட்டு தூரமாக இருக்குது, அந்த ட்ரெஸ் ஒருமையில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இந்த தட்டை யூஸ் பண்ணி பேசுகிறீங்க. அடுத்தது பாருங்கள், தோஸ். இந்த தோஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணி பேசலாம்னா, தோஸ் ஆர் மை கீஸ். பாருங்கள், கீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளூரல். கீஸ் அப்படின்னா ப்ளூரல். தோஸ் ஆர் மை கீஸ் அப்படின்னா அங்கே தூரமாக இருக்கிற அந்த கீஸ் வந்து என்னோடது அப்படின்னு சொல்கிறோம். அந்த கீஸ் உங்கள் பக்கத்தில் இல்லை, அந்த கீஸை நீங்கள் கையிலையும் வச்சில்ல, அந்த கீஸ் வந்து உங்களை விட்டு தூரமாக இருக்குது. when you see the keys but they are not in your hand. நீங்கள் அந்த கீஸை பார்க்குறீங்க, ஆனால் அது உங்கள் பக்கத்தில் இல்லை, உங்கள் கையில் இல்லை, அந்த கீஸ் தூரமாக இருக்குது, அந்த தூரமாக இருக்கிற அந்த கீஸை காட்டி நீங்கள் சொல்கிறீங்க those are my keys அப்படின்னா அந்த சாவி கொத்து, அந்த சாவிகள் என்னுடையது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ப்ளூரலில் இருக்கக்கூடிய அதே சமயம் உங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தோஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், தீஸ். இந்த தீஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தீஸ் ஆர் மை கீஸ் அப்படின்னு சொல்வீங்க. when the keys are in your hand, அந்த கீஸ் உங்கள் கையில் இருக்குது, ப்ளூரலில் இருக்க கீஸ். கீஸ் அப்படின்னாலே ப்ளூரல். கீனா ஒருமை, கீஸ்னா பன்மை. பன்மையில் இருக்கக்கூடிய அந்த கீஸ், நிறைய கீஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து தீஸ் ஆர் மை கீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீஸ் என்னுடையது, இந்த சாவிகள் என்னுடையது அப்படின்னுவீங்க. இந்த சாவிகள் என்னுடையது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தீஸ் ஆர் மை கீஸ்ன்னு சொல்லுவீங்க. அந்த சாவிகள் என்னுடையது அப்படின்னும்பொழுது நீங்கள் தோஸ் ஆர் மை கீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. தீஸ் ஆர் மை கீஸ் அப்படின்னா அந்த சாவிகள் உங்ககிட்ட இருக்குது. தோஸ் ஆர் மை கீஸ் அப்படின்னா அந்த சாவிகள் உங்ககிட்ட இல்லை, அது தூரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், this is a great movie அப்படின்னு சொல்கிறோம். ஒரு படத்தை பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்து this is a great movie, இது வந்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ you are watching the movie, நீங்கள் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்கிறீங்க this is a great movie அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மூவி வந்து ஒருமையில் இருக்குது, நீங்கள் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து திஸ்ஸை யூஸ் பண்ணுறீங்க. அடுத்து that was a great movie அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்போ எப்போ சொல்வீங்க? அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டீங்க, பார்த்துட்டெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்புறமா சொல்வீங்க அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. த மூவி இஸ் ஓவர், படம் முடிஞ்சிடுச்சு, வெளியே வந்துடுறீங்க. அப்புறமா நீங்கள் அடுத்த நாள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் சொல்வீங்க அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் தட் வாஸ் அ கிரேட் மூவி அப்படின்னு சொல்வீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த திஸ் தட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, தீஸ் தோஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் மை திங்ஸ், இந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்றீங்க. அப்போ இந்த பொருள் வந்து உங்கள் கிட்ட இருக்குது. தோஸ் ஆர் நாட் மை திங்ஸ் அப்படின்னா தூரமாக இருக்கிற அந்த பொருட்கள்லாம் என்கிட்ட என்னுடையது கிடையாது, தூரமாக இருக்கிற அந்த பொருட்கள் என்னுடையது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்போ தீஸையும் தோசையும் நம்ம வந்து பன்மையில் இருக்கக்கூடிய பொருட்களை குறித்து நம்ம பேசும்பொழுது தீஸையும் தோசையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ திஸ் தீஸ் ரெஃபர் டு பீப்புள் அண்ட் திங்ஸ். தீஸை வந்து நம்ம குறித்து பேசுகிறோன்னா மனிதர்களை குறித்து பேசலாம் அல்லது திங்ஸை குறித்து பேசலாம். சிச்சுவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆர் க்ளோஸ் டு த ஸ்பீக்கர் ஆர் வெரி க்ளோஸ் டு டைம். அதாவது மனிதர்களை குறித்தோ திங்ஸை குறித்தோ பொருட்களை குறித்தோ, சிச்சுவேஷன்னா சூழ்நிலையை குறித்தோ, எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவங்களை குறித்தோ பேசலாம். எந்த மாதிரி இருக்கும் அது? தட் ஆர் க்ளோஸ் டு த ஸ்பீக்கர், பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கும், உங்கள் கையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம பேசும்பொழுது திஸ்ஸையும் தீஸையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி யூஸ் தட் அண்ட் தோஸ் டு ரெஃபர் டு பீப்புள் அண்ட் திங்ஸ், சிச்சுவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆர் மோர் டிஸ்டன்ட். அதாவது தட்டையும் தோசையும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பீப்புளை பற்றி, மனிதர்களை குறித்து பேசலாம், திங்ஸை குறித்து பேசலாம், சிச்சுவேஷன்னா சூழ்நிலையை குறித்து பேசலாம், எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவங்களை குறித்து பேசலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். தூரமாக இருக்கக்கூடிய, தொலைவில் இருக்கக்கூடிய ஜனங்கள், பொருட்கள், ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பேசணுன்னா நீங்கள் வந்து தட்டையும் தோசையும் யூஸ் பண்ணலாம். திஸ்ஸும் தட்டும் வந்து சிங்குலரை குறிப்பதற்கு பயன்படும். அதே மாதிரி தீஸும் தோஸும் வந்து ப்ளூரலை குறிப்பதற்கு பயன்படும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.